வணக்கம் அன்பு நேயர்களே. காலச்சக்கரத்தோட அந்த முதல் புள்ளி ஆதிக்கம் நிறைந்த மேச ராசியில் பிறந்தவங்களா நீங்கள்? உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பொதுவாகவே நம்ம மேச ராசிக்காரங்க எப்படின்னா, தங்களை தேடி வர எளியவங்களுக்கு ஒரு சின்ன சிரிப்போடு உபசரித்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தாங்க. இவங்களோட அந்த அசைக்க முடியாத மனதிடத்துக்கும் தெய்வ அருளாசி நிறைந்த அந்த தீர்க்கமான யோசனைக்கும் பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன தெரியுமா? முக்கியமாக அதிர்ஷ்டம் அப்படின்னு இவங்க சொல்லப்படுற அந்த மாயையை இவங்க நம்புறதே இல்லைங்க. தன்னோட கடும் உழைப்பையும் அந்த முழுமையான இறையர்களையும் மட்டும்தான் மூலதனமாக வச்சு செயல்படுவாங்க. இவங்களோட அந்த ஆத்ம பலம் வர 2026 வருஷத்தில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகுது, இதை பற்றி இப்போ நம்ம ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். நிச்சயமாக சொல்லணும்னா, மேச ராசியோட ஆளுமைங்கிறது யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் ஊடுருவ முடியாத ஒரு பெரிய வல்லமை கொண்டதுங்க. நீங்கள் வெறும் உழைப்பாளியில் மட்டும் கிடையாது, ஊழ்வினை கூட தன் மன வலிமையாக வெல்ல துடிக்கிற மிகச்சிறந்த வீரன் நீங்கள். எதையும் சாதிக்கிற வரைக்கும் விதியை திட்டாமல் மதியால் கரும வினைகளை துணிச்சலோடு எதிர்கொள்கிற உங்களோட குணம் இருக்கே, உண்மையிலேயே அது வியப்பானதுங்க. அஸ்வினி, பரணி, அப்புறம் கிருத்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதம், இதெல்லாம் உள்ளடக்கிய இந்த ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே ஒரு தலைமை பண்பு இருக்கும். ஒரு காரியத்தில் இறங்கிட்டா எக்காரணம் கொண்டு பின்வாங்காத அந்த வேகம், சொல்லிலும் சரி செயலிலும் சரி, பார்க்குறவங்கள அப்படியே ஆச்சரியப்பட வைக்கும். எவ்வளவு கஷ்டங்கள் அலையலையாக வந்தாலும் அது ஒரு கசப்பான அனுபவமாக பார்க்காம வாழ்க்கையோட ஒரு பாடமாக நினச்சி கடந்து போகிற உங்களோட மனோபலம் ஈடு இணையற்றதுங்க. உங்களோட உள்ளம் ஒரு சுத்தமான ஸ்படிகம் மாதிரி. யாரோட பழகினாலும் அந்த அன்பையும் நேர்மையை மட்டும்தான் நீங்கள் காட்டுவீங்க. 2026 ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை. இனி வர 2026 வருஷம் மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை ஆண்டாக இருக்க போகிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லைங்க. வானத்தில் சஞ்சரிக்கிற நக கிரகங்களோட இயக்கம், குறிப்பாக ஒரு பகவான் அப்புறம் சனி பயிற்சியோட உங்களோட வாழ்வாதாரத்தில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும். உங்களோட வேலை ரீதியான முன்னேற்றம், பணப்புழக்கம், அப்புறம் குடும்ப உறவுகளில் ஏற்படுற போடைய புதிய பிணைப்புகள்னு எல்லாமே ஒரு தராசு தட்டு மாதிரி சரியான சமநிலையை அடைய போகுது. காதலில் ஒரு கனிவையும் இல்லறத்தில் ஒரு நிம்மதியும் தேடுற உங்களுக்குள்ள கிரகங்களோட சுழற்சி சாதகமான சூழலை எப்போ உருவாக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் உடம்புல கொஞ்சம் அக்கறை காட்டணும். மனசை ஒருநிலைப்படுத்துகிற அந்த ஆன்மீக வழிகாட்டுதல் உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு கவசமாக இருக்கும். படிப்பில் சாதிக்க துடிக்கிற மாணவர்களுக்கு புதன் பகவானோட அருளும், தொழிலதிபர்களுக்கு வித்யாகாரனோட ஆசையும் எப்படி கிடைக்க போகுதுன்னு தொடர்ந்து பார்ப்போம். வாழ்க்கையை ஒரு போர்க்களமாக பார்க்காம அதை ஒரு அழகான கலைப்பயணமாக மாற்றிக்கணுங்க. வர காலங்களில் கவனமாக இருக்க வேண்டிய சில இடங்கள் இருக்குங்க. சில நேரத்தில் உங்களோட பேச்சே உங்களுக்கு பகையாக மாறலாம். அதனால் நிதானமும் பொறுமையும் எப்போ தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோட முக்கிய நோக்கமே. கிரகங்களோட சஞ்சாரம் உங்களை தைரியத்தை அதிகமாக்கினாலும் சில சவால்களையும் முன்னாடி வைக்க, அந்த சவால்களை ஒரு வெற்றியாளராக எப்படி எதிர்கொள்கிறது, ஆன்மீக பரிகாரங்கள் மூலமாக வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துகிறது, இதை பற்றி நீ வரப்போகிற பதிவில் ரொம்ப தெளிவாக பேச போகிறோங்க. கடந்த கால காயங்களும் 2026 வாசலும் இவ்வளவு சவால்களையும் துரோகங்களையும் கடந்து வந்த மேசராசிக்காரங்க தங்களோட காயப்பட்ட மனசோட 2026 வருஷத்தோட வாசலில் அடியெடுத்து வைக்கும்போது அந்த ரணங்களும் ஏமாற்றங்களும் உங்களோட எதிர்காலத்தை பயணத்தை எப்படி செதுக்க போகுது? சுற்றி இருக்கிறவங்க சுயநலத்துக்காக பழகிட்டு போனாலும் மிச்சம் இருக்கிற கடமைக்காகவும் தர்மத்துக்காகவும் மௌனமாக போராடுற உங்களோட உள்ளத்தில் இருக்கிற தவிப்பு வர கிரக பயிற்சிகள் எப்படி கையாள போகுது? கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்த துரோகங்கள் எல்லாம் வெறும் ஏமாற்றம் கிடையாதுங்க. அது உங்களோட நம்பிக்கையோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்த்த கசப்பான அனுபவங்கள். சில நேரத்தில் வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கலாம். ஆனால் உங்களோட வளர்ச்சியை தடுக்க எத்தனையோ சூழ்ச்சிகள் நடந்தாலும்
உங்களோட அந்த தெய்வ பக்தியும் மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காத அந்த நல்ல குணமும் தான் இன்றைக்கு வரைக்கும் உங்களை காப்பாற்றிட்டு வருது. தேவை முடிஞ்சதும் விலகி போகிறவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. எதற்கும் அஞ்சாமல் நேர்மையாக நடக்கிறவங்களோட மன வலிமை ரொம்ப பெருசுங்க. மற்றவங்களோட கிண்டலையும் கேலியும் ஒரு பொருட்டாவே மதிக்காமல் இலக்கை நோக்கி சீரிப்பாயிரவங்களோட வேகம் 2026 ஒரு புது வடிவத்தை எடுக்க போகுது. இந்த வருஷம் வெறும் கால மாற்றம் இல்லைங்க, இது உங்களோட கர்ம வினை மாற்றத்தோட ஆரம்பம். சனியோட சஞ்சாரமும் குருவோட அருட்பார்வையும் சுக்கிரனோட நகர்வுகளும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி காத்துக்கிட்டு இருக்குங்க. குறிப்பாக சுக்கிர பகவானோட பயிற்சி உங்களோட பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியை தரும். ரொம்ப நாளாக முடங்கி கிடந்த பண வரவு இப்போ சரியாகுங்க. இந்த நேரத்தில் அம்மாவோட ஆதரவு உங்களுக்கு பெரிய பலமாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களோட திறமை வெளியே வந்து மேல் அதிகாரோட பாராட்டு மழையில் நனைய போகிறீங்க. சொந்த வீடு கட்டணுங்கிற கனவு தடையில்லாமல் நிறைவேறுங்க. வீட்டில் தம்பி தங்கச்சிங்களோட கல்யாண விசேஷங்கள் கைகூடி வரும். இப்படி கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்குது. அதே சமயம் ராகு கேது பயிற்சிகள் உங்கள் வாழ்க்கையில் மறைக்க முடியாத, அதே சமயம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சில விஷயங்களையும் செய்யும். தொழிலையும் சரி குடும்பத்துலேயும் சரி கூடுதல் கவனத்தோட நிதானத்தோடவும் இருக்கணும். சோதனைகள் வர்றது நம்மளை வீழ்த்துறதுக்கு இல்லைங்க, நம்மளை செதுக்கிறதுக்கான உங்களோட உழைப்புக்கும் ஏற்ற அங்கீகாரமும். இழந்த கௌரவத்தை மீட்கிற வாய்ப்பும் இந்த வருஷம் வரிசை கட்டி நிகழ்க்க போகுதுங்க. மேச ராசிக்காரங்க வேகத்தை குறைச்சி விவேகத்தை கூட்டினா இந்த 2026 உங்கள் வாழ்க்கையோட பொற்காலமாக இருக்கிறதுல சந்தேகமே வேண்டாங்க. ஒரு முக்கியமான கேள்வி. ஐயா, மேச ராசிக்காரங்களோட உழைப்பு ஊருக்கே தெரிஞ்ச ஒன்று தான். ஆனால் பல வருஷமாக தீராத மனக்கசப்புகளும் இரத்த சம்பந்தமான உறவுகளுக்குள்ளேயே இருக்கிற பகையும் இந்த 2026 ஒரு முடிவுக்கு வருமா? கல்யாண தடையால் துவண்டு போனவங்களுக்கும் விவாகரத்தாகி மறுவாழ்வுக்காக காத்திருக்கிறவங்களுக்கும் ராசிநாதன் செவ்வாயோட சஞ்சாரமும் என்ன விடியல தரப்போகுது? உண்மையிலேயே ரொம்ப ஆழமான கேள்விங்க இது. மேச ராசிக்காரங்களுக்கு லட்சிய பயணங்கிறது வெறும் கனவில்லை, அது ஒரு திட்டமிடலோட கூடிய வீரமான போர். வர்ற காலத்தில் முள்ளு மாதிரி குத்திட்டு இருந்த குடும்ப பிரச்சனைகளும் மனஸ்தாபங்களும் பனி மாதிரி விலக ஆரம்பிக்குங்க. சொந்தங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற உங்களோட பெருந்தன்மைக்கு காலம் இழந்த மரியாதையை திருப்ப கொடுக்க போகுது. கல்யாண பேச்சுக்கள் கைகூடும். முதல் வாழ்க்கையில் கசப்பை சந்தித்தவங்களுக்கு ஒரு கௌரவமான மறுமணம் அமைகிற வாய்ப்பு இந்த வருஷம் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. மனசில் இருக்க பாரத்தை குறைச்சி புது வாழ்க்கையை தொடங்குற உத்வேகத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு தருது. பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பாய்ச்சலை நிகழ்த்த போகிறீங்க. இது வரைக்கும் வாடகை இடத்துலையோ இல்லை நெருக்கடியான இடத்துலையோ தொழில் செஞ்சவங்க இப்போ சொந்தமான கிளைகளை ஆரம்பிக்கிற யோகம் வந்தாச்சு. பேங்க் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு பணம் தடையில்லாமல் வந்து சேரும். இதனால் புது சொத்து வாங்குகிற கனவு நனவாகும். குறிப்பாக கவர்மெண்ட் வேலைக்காக காத்துட்ருக்க இளைஞர்களுக்கு இந்த தடவை அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாசலை தேடி வருங்க. ஆனால் நாணயத்துக்கு மறுபக்கம் இருக்கிற மாதிரி சில எச்சரிக்கைகளுக்கும் அவசியங்க. தப்பான நண்பர்கள் இல்லைன்னா போலி உறவுகளோட வழியில் விழுந்துருவீங்க. தேவையற்ற பழக்கங்களுக்கோ இல்லை சூதாட்ட முதலீடுகளுக்கோ அடிமையாகிடாதீங்க. யாரையும் நம்பி பணத்தை கொடுக்குறவங்கள ரொம்ப தெளிவாக இருக்கணும். பெண்களை பொறுத்தவரை குடும்ப சுமையால் ஏற்பட்ட மன அழுத்தம் குறைய தியானம் செய்யுங்க. தம்பதிக்குள்ளே இருந்த சின்ன சின்ன உரசல்கள் மறைஞ்சு ஒரு வசந்த காலம் பிறக்குது. உடல் ஆரோக்கியம் பார்த்தா செவ்வாயோட பலத்தால் உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். இது நல்ல பலன்களை தக்க வச்சுக்க வடக்கு நோக்கி இருக்கிற அம்பிகையை தரிசனம் பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சைப்பழம் தீபம் ஏற்றி வழிபடுங்க. வெற்றி நிச்சயம். ரகசியங்களும் அதிர்ஷ்ட காரணிகளும். ஐயா, மேசராசிக்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குன்னு சொன்னீங்க. அதே சமயம் பெரியவங்க மூலமாக சில சலசலப்பு வரும்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்தீங்க. இதை அவங்க எப்படி சமாளிக்கணும்? மற்றவங்க ஆலோசனையை தள்ளிட்டு சுய புத்தியால் முடிவு எடுக்கிறது அளவுக்கு கை கொடுக்கும்.
உண்மையை சொல்லணும்னா மேச ராசிக்காரங்களோட பர்சனல் விஷயங்களை 3வது மனுஷனை தலையிடுறது எப்போவுமே குழப்பத்தை தாங்க தரும். அது ரத்த சொந்தமாகவே இருந்தாலும் உங்கள் குடும்ப ரகசியங்களை முடிவுகளையும் மற்றவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறத முழுசாக தவிர்ச்சிடுங்க. இதுதான் 2026 உங்கள் நிம்மதிக்கு வழிவகுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ பார்க்காம பேசினா இடைவெளி மறைஞ்சிடுங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு இது பொற்காலம்னே சொல்லலாம். பெண்டிங்கில் இருந்த ஃபைல் எல்லாம் மூவ் ஆகும். ப்ரொமோஷன், டிரான்ஸ்ஃபர், உங்களுக்கு பிடிச்ச மாற்றங்கள் நடக்கும். பெண்களுக்கு அதிர்ஷ்ட தேவதையோட ஆசி முழுசாக இருக்குங்க. தொட்டதெல்லாம் தொடங்கும். கலைத்துறை, அரசியல் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஒப்பந்தங்களும் அதிகாரமிக்க பதவிகளும் தேடி வருங்க. மாணவர்கள் மட்டும் கவனச்சிதறலை தவிர்த்து படிக்கிறது ரொம்ப முக்கியம். வீட்டில் மங்கள சத்தம் கேட்க தொடங்கும். இதான் உங்களுக்கான சில லக்கி டிப்ஸ் சொல்லட்டுமா? நிறங்கள்: தூய்மையான வெள்ளை, அப்புறம் ஆற்றல் தரக்கூடிய ஆரஞ்சு உங்களுக்கு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை தருங்க. திசைகள்: தென்மேற்கு அப்புறம் வடகிழக்கு திசைகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். எண்கள்: 6 மற்றும் 8 ஆகிய எண்கள் உங்கள் முடிவுகளில் அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. நாட்கள்: வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு பெரிய வெற்றிகளையே தேடி வரும். மல்லிகை, ரோஜா பூக்களால் இறைவனை வழிபடுறது உங்கள் மன இறுக்கத்தை குறைக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்கள்: இப்போ மேச ராசியில் இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு சுருக்கமாக பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரம், உங்களுக்கு இந்த மாதம் அபூர்வமான மாற்றங்கள் நடக்க போகுது. உங்கள் வாழ்வாதாரத்தில் ஒரு நுட்பமான அசைவு தெரிய ஆரம்பிக்கும். வர காலம் உங்கள் கனவுக்கு உயிர் கொடுக்குற பொற்காலமாக இருக்குங்க. பரணி நட்சத்திரம், உங்களுக்கு இந்த மாதம் ஒரு வசந்த காலத்தோட ஆரம்பம். சுக்கிர பகவான் பலமாக இருக்கிறதால சொர்ண லாபம், அதாவது தங்கம், பொருள் சேர்க்கை தாராளமாக இருக்குங்க. பணப்புழக்கம் அதிகமாகும். கார் வாங்கிறது, நிலம் வாங்கிறதுன்னு உங்களோட கனவுகள் நனவாகுங்க. பேங்க் லோன் ஈஸியாக கிடைக்கும். செவ்வாயோட பலத்தால் எதிரிகள் தானாக விலகி போவாங்க. கோர்ட் கேஸில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வருங்க. ஆகஸ்ட் மாதம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அஷ்டலட்சுமியை துதிச்சுட்டே இருங்க. வறுமை நீங்கி செல்வம் பெருகும். கார்த்திகை நட்சத்திரம், முதல் பாதம். இந்த மாதம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்குங்க. அதனால் நிதானம் ரொம்ப முக்கியம். சூரியனால் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் குருவோட பார்வையால் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்குங்க. நண்பர்கள் உங்களை தோள் கொடுப்பாங்க. கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு வரன் அமையும். பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக. விவசாயிகளுக்கு பெரிய லாபமும் கிடைக்கும். முருகப்பெருமானை வணங்குங்க. தடைகள் தவிடு போகக்கூடியாக மாறிடுங்க. நிறைவாக மொத்தத்தில் மேச ராசிக்காரங்களுக்கு ராகு பகவான் லாபஸ்தானத்துலேயும் எல்லா முயற்சிகளையும் ஜெயிக்க வைத்து காட்டுட்ருக்காரு. ஈகோ விலகி ஒற்றுமை பிறக்குங்க. ஆகஸ்ட் மாதத்தில் சில நாட்களை தவிர மற்ற நேரங்கள் எல்லாமே உங்களுக்கு பொற்காலம் தாங்க. விநாயக பெருமானை வழிபடுங்க. கவலைகள் பனி மாதிரி உருகிடுங்க. வாழ்க்கைங்கிறது வெறும் போராட்டம் கிடையாதுங்க. அது நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சர். முன்னாடி கிடைச்ச வழிகளை உரமாக்கிக்கிட்டு வர வாய்ப்புகளை பயன்படுத்தி செயல்படுங்க. உங்கள் ஆசைகள் எல்லாம் நிஜமாக போகிற பொற்காலங்க இது. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நேரம் யாருக்காகவும் காத்துட்ருக்காது. ஆனால் சரியான நேரத்தில் நம்ம எடுக்கிற முடிவு காலத்தையே நமக்கு சாதகமாக மாற்றும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் மேசராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க வாழ்க்கையிலையும் ஒளியேறட்டும். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஜோதிட பதிவில் உங்களை சந்திக்கிறேங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.